இந்தியா பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக ஆபரேஷன் சிந்தூர் எனும் அதிநவீன ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மற்றும் அமைப்புகளுக்கு நேரடி தாக்குதலை செய்துள்ளது. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவம் அதிநவீன மற்றும் துல்லியமான ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தானின் கொடூர அரக்கர்களை வீழ்த்தியது. முக்கியமாக ஸ்கால்ப் க்ரூஸ் மிசைல் இந்த ஏவுகணை 250 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை துல்லியமாக அழிக்கும் வல்லமை கொண்டது. இது பாகிஸ்தானின் முக்கிய பயங்கரவாத தளத்தை பாதித்தது. இதைத் தொடர்ந்து ஹேமர் பூம்ஸ் இந்த வெடிகுண்டுகள் 50 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் பதுங்கு குழிகளை முறியடிக்கும் திறன் கொண்டவை. இந்த வெடிகுண்டுகள் பயங்கரவாத முகாம்களை செதுக்கி அதிரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தின. அடுத்ததாக கமிகசா ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்கள் இலக்குகளை கண்டறிந்து அதில் துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. அவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளை குறிவைத்து தனித்தனியாக ஒவ்வொருவரையும் இலக்காக கொண்டு தாக்கியது. இந்த அதிநவீன தாக்குதலின் மூலம் இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்புகளுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. தகவலின்படி 80 முதல் 90 பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இந்திய ராணுவத்தின் இந்த அதிநவீன செயல்பாடு உலகுக்கு புதிய பாதுகாப்பு வழியை காட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.